ஒரு வினாடியில் 1,000,000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? 1,000,000 பாவங்களை நம்ம இடத்துலேருந்து இல்லாமலாக்க முடியுமா? சுவர்க்கத்தில் 1,000,000 அந்தஸ்துகளை நமக்காக வேண்டி தயாரித்து கொள்ள முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் கடை தெருவுக்கு டவுன் பகுதிகளுக்கு போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த சிறிய வார்த்தைகளை யார் சொல்லுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,000,000 பாவங்களை இல்லாமல் ஆக்குகிறான். 1,000,000 பாவங்களை அப்படியே அழித்து போடுறான். 1,000,000 நன்மைகளை தர்றான். அதே போல் 1,000,000 அந்தஸ்துகளை சுவர்க்கத்தில் எங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கிறான். இந்த ஹதீஸை பார்த்தோன்னு சொன்னால் இது ஒரு லைஃபான ஹதீஸ். அதாவது ஹதீஸ் கலையில் வல்லுநர் சொல்கிறாங்க, ஒரு பலகீனமான ஹதீஸ் எப்போ மார்க்க சட்டங்களோட அஹ்காம்களோட தொடர்படுமோ, அதாவது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இது போன்ற மார்க்க அஹ்காம்களோட மார்க்க சட்டங்களோட தொடர்படக்கூடிய விடயங்களில் லைஃபான ஹதீஸ் வந்தால் அந்த ஹதீஸை மார்க்க சட்டங்களுக்கு எடுக்க முடியாது. ஆனால் லைஃபான ஹதீஸ், ஒரு பலகீனமான ஹதீஸ், மார்க்க சட்டங்களோட தொடர்படாமல் சில சிறப்புகளை தெரிவிக்கிறதுக்காக வேண்டி, உதாரணத்துக்கு இப்போ நம்ம கடை தெருவுக்கு செல்லும் போது இந்த வார்த்தையை சொன்னால் 1,000,000 நன்மை கிடைக்கிது. இது மார்க்க சட்டங்களை தொடர்பட்டது கிடையாது, ஒரு சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்படி சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், பலகீனமான ஹதீஸ்கள் வந்தாலும் அந்த ஹதீஸ்களை அமல் செய்ய முடியும் என்பது ஹதீஸ் கலையில் ஆழம் கண்ட இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எனவே இதை போன்ற சிறப்பான நன்மையை நாமும் செய்து பிறருக்கும் இதை ஷேர் செய்வதன் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய நன்மையில் நாமும் நன்மை செய்யாமல் சேர்ந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.